புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்கள் செய்ய வேண்டிய கடமை பணி குறித்த பயிற்சி. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வசதிக்காக சனிக்கிழமை தாலுகா அலுவலகங்கள் செயல்படும். கலெக்டர் குலோத்துங்கன் தகவல். மேம்படுத்தப்பட்ட மாகி ரயில் நிலைய திறப்பு விழா. கவர்னர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சார்ந்த வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் டெல்லியில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சார்ந்த வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் புதுடெல்லி துவாரகாவில் உள்ள இந்திய சர்வதேச ஜனநாயக தேர்தல் மேலாண்மை மற்றும் பயிற்சி நிலையத்தில் இன்று தொடங்கியது. இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரி மாநிலம் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெற்றி செல்வம், இளங்கோவன், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி கோபி, ஆனந்தன், காங்கிரஸ் கட்சி சார்பில் சுவாமிநாதன், சிவகணேஷ், திமுகவை சேர்ந்த நடராஜன், முகமது குலாம், அதிமுகவை சார்ந்த கமல்தாஸ், சுரேஷ், ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த சண்முக சுந்தரம், பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த பத்மராஜ் உள்ளிட்டோர் இறுதியில் இந்த 2 நாள் பயிற்சி முகாமில் பங்கேற்றனர். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கணேஷ்குமார் மற்றும் இணை தேர்தல் ஆணையர்கள், தேர்தல் அதிகாரிகள் ஆகியோர் நடைபெறுகின்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை விரிவாக பயிற்சி அளித்து வருகின்றனர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சான்றிதழ் பெற வசதியாக அனைத்து தாலுகா அலுவலகங்களும் சனிக்கிழமை செயல்படும் என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருகின்ற 2025-26 கல்வியாண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி சேர்க்கை பருவத்தை முன்னிட்டு குடியிருப்பு, வருமானம் மற்றும் ஜாதி சான்றிதழ்களுக்கு விண்ணப்பங்கள் பெருமளவில் பெறப்பட்டு வருகின்றன. இதனால் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழ்கள் பெறும் போது சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் விண்ணப்பங்கள் சரியான நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு தேவையான சான்றிதழ்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களும் மாணவர்களுக்காக மட்டும் 24/5/2025, 31/5/2025 மற்றும் 7/6/2025 ஆகிய சனிக்கிழமைகளில் செயல்பட உள்ளன. வட்டாட்சியர் தாலுகா அலுவலகங்களில் விண்ணப்பதாரர்களுக்கான இருக்கை, குடிநீர் போன்ற தேவையான ஏற்பாடுகள் செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாணவர்களின் நலனிற்காகவும் கடைசி நேரத்தில் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. எனவே மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மேம்படுத்தப்பட்ட மாகி ரயில் நிலைய திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட 103 அம்ரித் ரயில்வே நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மேம்படுத்தப்பட்ட மாகி ரயில் நிலைய திறப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாலக்காடு பிரிவு கூடுதல் ரயில்வே மேலாளர், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பர்மத், மலையாள எழுத்தாளர் முகுந்தன், மாகி நகராட்சி ஆணையர் சதேந்திர சிங் மற்றும் அழியூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒலிம்பியன் ஏர் ரைபிள் அகாடமி கார்டியாலஜி சார்பில் நடைபெற்ற புதுவை ஓபன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் 2025 போட்டியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். ஒலிம்பியன் ஏர் ரைபிள் அகாடமி கார்டியாலஜி சார்பில் புதுவை ஓபன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி 2025 இன்று 22ஆம் தேதி காலை பிருந்தாவனம் சித்தன்குடி அண்ணாமலை நாடார் திருமண வளாகத்தில் தொடங்கியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு ஓபன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியை துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி துப்பாக்கி சுடும் சங்க தலைவர் கோவிந்தராஜன் தொடக்க விழாவிற்கு தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தார். இந்நிகழ்வானது இன்று தொடங்கி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக புதுச்சேரி ஒலிம்பிக் ஏர் ரைபிள் அகாடமியின் உரிமையாளரும் பயிற்சியாளருமான சந்திரன் அனைவரையும் வரவேற்று நன்றி கூறினார். புதுச்சேரி உழவர்கரை மாவட்டம் சார்பில் கதிர்காமம் இந்திரா நகர் தொகுதியில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. பகல்காமில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் மனைவியர் கண்முன் கணவன்களை கொன்று குவித்த பெண்களின் குங்குமத்தை இழக்க காரணமான தீவிரவாதிகளை இந்தியாவின் பெண் சக்திகளை கொண்டே அவர்களின் தாயகத்தில் புகுந்து அவர்களை வேட்டையாடிய முப்படைகளின் வீரத்தினை போற்றும் விதமாக உழவர்கரை மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி இந்திரா நகர் மற்றும் கதிர்காமம் தொகுதிகளில் தேசிய கொடியேந்திய வெற்றி பேரணி நடைபெற்றது. ஊர்வலத்திற்கு உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை தாங்கினார்.
புதுச்சேரி மாநில கல்வியாளர் பிரவீன், தலைவர் நாகேஸ்வரன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். ஊர்வலத்தில் தேசிய மகளிரணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி, விவசாய அணி மாநில செயலாளர் முத்து, மகளிரணி மாநில செயலாளர் கலைவாணி, வணிக பிரிவின் தலைவர் நமச்சிவாயம், மாவட்ட நிர்வாகிகள் நீலகண்டன், செல்வகுமரன், தேவா, கதிர்காமம் தொகுதி தலைவர் தினேஷ், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம், பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனி மாநில அந்தஸ்திற்காக நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டமன்ற துணை சபாநாயகர் ராஜவேலு, புதுச்சேரி சட்டமன்ற அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் ஆகியோரிடம் இன்று கையொப்பம் பெறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், பீபோல்டு பஷீர், இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லின், ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகளின் கட்சி அறிவுமணி, இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன், சரவணன், அனிமல் வாய்ஸ் அசோக்ராஜ் உட்பட பல தலைவர்கள் உடனிருந்தனர். தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் திருநாராயணன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட்ட இலவச மிதிவண்டிகளை 49 மாணவர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக தலைமை ஆசிரியர் நூர் முகமது நன்றி உரையாற்றினார். விழாவினை ஆசிரியர் பத்மாவதி தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கியஸ்தர்கள், பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் மணி, ஆருத்ரா, சங்கரசி, பர்வத சுந்தரி, எல்லரசி, சுகுமார், முத்துக்கருப்பன், விஜயலட்சுமி, கௌரி, ரமணி ஆண்டாள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். மங்களம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பகல்கலாம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய பாதுகாப்பு படை மற்றும் மத்திய அரசிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏந்திய ஊர்வலம் நடைபெற்றது. காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்திற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் மங்களம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி தலைவர் சபரி கிரீஷன் தலைமையில் முன்னாள் ராணுவ வீரர்கள், பொதுமக்கள், மகளிர் மற்றும் இளைஞர்களுடன் 300க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏந்தி வில்லியனூர் மாதா கோவிலிலிருந்து ஊர்வலமாக கோட்டைமேடு வழியாக தேசிய நெடுஞ்சாலை வரை சென்றனர். மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் MS பெருமாள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் PRT பிரபு, முன்னாள் தொகுதி தலைவர் ஆறுமுகம், மாவட்ட நிர்வாகிகள் சண்முகம், வேதகிரி, அமர்தராஜன், கந்தன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பொதுச் செயலாளர் கணேஷ் செய்திருந்தார். 3 மாத சம்பளம் வழங்க வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மிஷன் இயக்குநரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் பாட்டாளி தொழிற்சங்க ஜெயபால் தலைமையில் மிஷன் டைரக்டரை சந்தித்து 3 மாதம் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சம்பளத்தை உடனடியாக வழங்க உள்ள NRHM ஊழியர்களின் சம்பளத்தை 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வழங்க வேண்டி இயக்குநரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்கு அவர் பதிலளிக்கையில் 3 மாத சம்பளத்தை வழங்குவதற்கான கோப்புகள் தயார் செய்து அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். உடனடியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம் என்பதை தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்தார். மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி முடித்திருக்கின்ற ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி ஆவணம் செய்ய இயக்குநரிடம் கோரிக்கை வைத்தனர். அதற்கு அவர் முதலமைச்சரிடம் பேசி உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதன் அடிப்படையில் இயக்குநர் நிச்சயமாக அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் முழுமையாக செயல்படுவதற்கு முழு ஒத்துழைப்பை தருவதாகவும், மேலும் நிலுவையில் இருக்கின்ற இன்கிரிமெண்ட், சம்பள உயர்வு போன்றவற்றை வழங்கிட தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது தொழிற்சங்க தலைவர் புருஷோத்தமன், செயலாளர் பிரபாகரன், பாபு, ஐயனார், பெரியசாமி, லூர்து, வெங்கடேசன், முனுசாமி மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
டெல்லியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மத்திய தொழிலாளர் நலம், வேலைவாய்ப்பு, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்டவியாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர். டெல்லியில் முகாமிட்டு உள்ள புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பல்வேறு மத்திய அமைச்சர்களை சந்தித்து மாநில வளர்ச்சி பணிகள் குறித்து பேசி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேற்று மத்திய தொழிலாளர் நலம், வேலைவாய்ப்பு, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியாவை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். நீட் அல்லாத படிப்புகளுக்கு இதுவரை 7664 மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க பதிவு செய்துள்ள சூழ்நிலையில் 5247 பேர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள இடங்களுக்கு சென்டாக் மூலம் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான சென்டாக் விண்ணப்பம் ஆன்லைனில் கடந்த 12ஆம் தேதி முதல் துவங்கியது. மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக் கொண்டு விண்ணப்பித்து வருகின்றனர். நேற்று வரை நீட் அல்லாத படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க 7664 பேர் ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இமெயில் மூலம் பதிவு செய்திருந்தனர். இதில் 5247 பேர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 4330 மாணவர்களும் பிற மாநிலங்களிலிருந்து 917 மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர். உயிரியல் சார்ந்த டிகிரி படிப்புகளுக்கு 1885 பேர், பிஃபார்ம் 1603, அக்ரி 872, பிடெக் 2612, சட்டப்படிப்பு 489, டிப்ளமோ 471, டிஏஎன்எம் 293, பிவிஓசி 376 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்டாக் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீட் அல்லாத யூஜி தொழில்முறை படிப்புகளாக பிடெக், பிஆர், பிஎஸ்சி வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, பிவிஎஸ்சி கால்நடை மருத்துவம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஎஸ்சி துணை மருத்துவ டிப்ளமோ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய ராணுவம் முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தை செல்வகணபதி எம்பி துவக்கி வைத்தார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் இந்திய ராணுவ முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து தேசிய கொடி ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தை புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி துவக்கி வைத்தார். ஊர்வலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். தொகுதி தலைவர் கவிதா, முன்னாள் மாவட்ட தலைவர் தண்டபாணி, மூத்த நிர்வாகி உமாபதி, தொகுதியின் பொதுச் செயலாளர்கள் அண்ணாதுரை, ரமா, மேகநாதன், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வர்த்தக சபை சார்பில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை சிறப்பு முகாமை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வர்த்தக சபை ஜோதி கண் பராமரிப்பு மையம் இணைந்து இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரில் அமைந்துள்ள வர்த்தக சபை அலுவலக வளாகத்தில் இலவச கண் பரிசோதனை சிறப்பு முகாமை நடத்தியது. வர்த்தக சபையின் தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண் பரிசோதனை சிறப்பு முகாமினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். ஜோதி கண் பராமரிப்பு மையத்தின் உரிமையாளர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். சுமார் 500க்கும் மேற்பட்ட வர்த்தக சபை உறுப்பினர்கள், வணிக பெருமக்கள், வணிகரின் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் வர்த்தக சபையின் துணைத் தலைவர் எல்பி ரவி, பொதுச் செயலாளர் VMS ரவி, இணை பொதுச் செயலாளர் நமச்சிவாயம், பொருளாளர் ராஜா என்கின்ற தண்டபாணி, நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேவகுமார், முகமது சிராஜ், ஆனந்தன், ஞானசம்பந்தம், குகன், சதாசிவம், ஜெய்கணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டபாணி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டபாணி பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் பக்தர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிலா முதியோர் காப்பகத்தில் அனைத்து முதியோர்களுக்கும் இனிப்புகளுடன் புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் கோவில் அருகில் உள்ள சக்தி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் துண்டு வழங்கப்பட்டது. இதில் பிவெல் மருத்துவமனை, அகர்வால் கண் மருத்துவமனை, பிரைம் பல் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனை மூலமாக சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், கண் மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம் பார்க்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களை பரிசோதித்துக் கொண்டு பயன்பெற்றனர். தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் தண்டபாணியை அவர்களது நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்கள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதையடுத்து பிறந்தநாள் விழாவில் அனைத்து அரசியல் கட்சி முக்கியஸ்தர்கள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பாலமுருகன், ராஜசேகர், சிவபாலன், வெங்கடேசன், சதீஷ், கந்தன் ஆகியோர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி மாணவர்கள் சென்டாக்கில் விண்ணப்பிக்க தனது சொந்த செலவில் இலவச உதவி மையத்தை அரியாங்குப்பம் அதிமுக அலுவலகத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் திறந்துள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் +2 முடித்து சென்டாக்கில் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு உதவ முடிவெடுத்து அரியாங்குப்பத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இலவச விண்ணப்ப உதவி மையத்தை திறந்துள்ளார். இங்கு சென்டாக் விண்ணப்பங்களை செலுத்தி சொந்த செலவில் பதிவேற்றம் செய்து கொடுத்து வருகிறார். கடந்த 17ஆம் தேதி திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் பலர் சென்டாக் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து வருகின்றனர். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 1000 மாணவர்களிடமிருந்து வாங்காமல் தனது சொந்த செலவில் செலுத்தி வருகிறார். மாணவர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அந்த நகலையும் ரவி பாண்டுரங்கன் மாணவர்களிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் முருக பக்தர்கள் சார்பில் வேல் பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முருக பக்தர்களின் சார்பில் உலக நன்மை வேண்டி கர்ம வினைகள் நீங்க மாபெரும் வேல் பூஜை விழா நடைபெற்றது. இதில் முருகனின் வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம் உள்ளிட்ட திருமந்திரங்களை பாராயணம் செய்து முருகனின் வேலுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமத்தில் இருந்து முருக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். உப்பளம் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமை தாங்கினார். புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், மத்திய சாலை மற்றும் கட்டிடம் துறை இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், குடிநீர் கோட்டம் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் சாலை, கோலாஸ் நகர், நேதாஜி நகர் இணைப்பில் அமைந்துள்ள உப்பனாறு பாலம் ரூபாய் 90 லட்சம் செலவில் அகலப்படுத்தும் பணி துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வானரப்பேட்டை பகுதியில் உள்ள அலேன் வீதி, நேரு வீதி, பெருமாள் ராஜா வீதி, காளியம்மன் தோப்பு, முருகசாமி தோப்பு, சின்ன எல்லையம்மன் கோவில் வீதி, சித்தி விநாயகர் கோவில் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, காமராஜர் வீதி, அப்துல் கலாம் வீதிகளில் குடிநீர் இணைப்பு கொடுத்து வாய்க்கால்களை சீரமைத்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் ஒத்துழைப்பு தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேட்டுக்கொண்டார். தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் உறுப்பினர் ராஜ்குமார், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8975 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 109 ரூபாய். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்கள் செய்ய வேண்டிய கடமை பணி குறித்த பயிற்சி. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வசதிக்காக சனிக்கிழமை தாலுகா அலுவலகங்கள் செயல்படும். கலெக்டர் தோத்துங்கன் தகவல். மேம்படுத்தப்பட்ட மாகி ரயில் நிலைய திறப்பு விழா, கவர்னர் கைலாஸ்நாதன் பங்கேற்பு. மத்திய அமைச்சருடன் சபாநாயகர் அமைச்சர் சந்திப்பு. புதுவையில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு 5247 பேர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்போம்.